அத்தை, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த வெற்றி அபி கூட பேசாம சிரிக்காம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லன்னு வைங்க, உங்க மகனை கொல்ல நினைச்சவன் கூடவே உங்க மகனே போறதுக்கான வாய்ப்பு இருக்கத்த. வயசு வெற்றியோட கண்ணை மறைக்குதத்த. இவ துரோகின்னு தெரிஞ்சே இவளை கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு உங்களையும் அம்போன்னு விட்டுட்டு வெற்றி வெளியில போற அளவுக்கு செஞ்சாலும் செய்வா அத்தா இவ. உண்மையா இல்லையா அத்த? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. அவ அதை செய்யக்கூடியவதான். அதான் அதேதான் நானும் சொல்றேன் அத்த. அத்த, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஏதாவது செஞ்சு ஏதாவது டிராமா பண்ணி வெற்றியை மட்டும் உங்க கைக்குள்ள கொண்டு வந்துடணும் அத்த. வெற்றி மட்டும் அந்த அபியோட சேர்ந்துடவே கூடாது அத்த. அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இந்த வீட்ல உரிமை கிடையாது அத்த. நான் சொல்றத சொல்லிட்டேன் அத்த. அதுக்கு மேல உங்க இஷ்டம். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுங்க அத்த. அபிக்கு தானக்கா போன் போதா? ஐயோ, அப்ப அதுல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பத்மா. அப்பவாவது நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு, இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது பத்மா. என்ன நடக்குதுன்னே தெரியலையேம்மா. நாம தப்பு மேல தப்பு பண்றோம்க்கா. இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் அவர்கிட்டயாவது சொல்லிடலாம்க்கா. இளையவர்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிற? எக்கெட கெட்டு போட்டுன்னு சொல்லுவாரு. இந்த சூர்யா அபி மேல எவ்வளவுக்கு எவ்வளவு பாசம் வச்சிருந்தானோ அதே அளவுக்கு இப்ப கோவத்தையும் வெறுப்பையும் வச்சிருக்கான். அவங்க எல்லாம் உதவியே பண்ண மாட்டாங்க பத்மா. அவ்வளோ பெரிய கேஸ் நடந்திருக்கு. ஒரு நாளாவது கோர்ட்டு போய் கேட்டு பார்த்தான பாத்தியா அவனை? அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் பெத்த வயிறு பதறுதுக்கா. நாம ஏதாவது பண்ணணும்க்கா. சரி, ஒண்ணு பண்ணுவோம் பத்மா. உடனே கிளம்பி நாம மறுபடியும் சம்மந்தி வீட்டுக்கு போவோம். ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாப்போம். யார்கிட்டையும் கலந்துக்க வேண்டாமா? நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி எங்க பொண்ணை காணோம்னு சொல்லி புகார் கொடுத்துருவோம் பத்மா. என்ன சொல்ற நீ? சரிக்கா, நாமளா எங்க போய் தேடுறது, எப்படி தேடுறது? போலீஸ்க்கு போறதை தவிர வேற வழியே இல்ல. சரி, நீ உடனே கிளம்பு. நேரா சம்மந்தி வீட்டுக்கு போவோம். அவங்க என்ன சொன்னாலும் இந்த தடவை போலீஸுக்கு போயிருவோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா நேரா தர்ஷனுக்கு கால் பண்ணி அவனே கூட்டிட்டு போயிடலாம். சரி போ, சரி போ, கிளம்புலாம். Yeah, exactly. That's my point. Rather than cost cutting in this area, I think we should increase the investment. It would be very easy and effective. Yeah. Thank you, ma'am. That's all. Yeah, I'll cut the call. Thank you. பரவாயில்லையே, கொசுக்கடிலாம் சரியா போயிருக்கே. எல்லாம் தழும்பாயிடுமோன்னு நினைச்சேன். தானா சரியா போயிடுச்சு. பிரமாதம். ஏய், நீ என் மனசாட்சி தானே? நீ இன்னுமா இருக்க? இந்த பழைய சினிமாவோட போயிடலையா? என்னடி நடக்குதுங்க? வர வர பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற? யார பார்த்து பைத்தியம்னு சொல்ற? அப்படியா? அப்ப காட்டுல அந்த ரவுடி பசங்க கிட்ட மாட்டினாலும் பரவாயில்ல, வெற்றி கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டது யாரு? அது வேற அபியா? என்னமோ சினிமால வர லூசு ஹீரோயின் மாதிரி உன் கால் நல்லா இருந்தோ அவனை தூக்க வைக்கிற, பூவால மாலை பண்ணித்தா கிரீடம் பண்ணித்தாங்கிற. என்ன இதெல்லாம்? அவனை லவ் பண்றியா? சேச்சே இல்லையே. அப்புறம் என்ன இதெல்லாம்? கூடவே இன்னும் கொஞ்ச நாள் நீ காட்டுல இருக்கணும்னு நினைச்சியா இல்லையா? ஏன் கிட்ட நீ போய் சொல்லாத. நீ என்ன நினைச்சேன்னு எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். நான் உன் மனசாட்சி, அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆமா நினைச்சேன். அப்ப உனக்கு அவனை பிடிக்குது, நீ அவனை லவ் பண்ற, அப்படிதானே? அது லவ் பண்றனான்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காக இந்த பைத்தியக்காரத்தனம்? சொல்லு. அபி எங்க இருக்க? இங்க வா. வரேன்கா.
என்னம்மா? இவ வந்ததுக்கு அப்புறம் இவளை நிக்க வச்சுதான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா இது? எதுக்காக இவளை வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க? அம்மா, நான் எங்கம்மா கூட்டு வந்தேன்? கமலா, அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வந்தது நானு. எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசு. என் பையன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன். ஏண்டா, உங்க அப்பா தான் என் பேச்ச மதிக்காம இவ்வளவு உள்ள கூட்டிட்டு வந்தாரு. நீ என் மேல அம்மா அம்மான்னு எவ்வளவு பிரியமா இருப்ப. ஆனா என்னோட வைராகியத்தை பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல? எதுக்காகடா அம்மாவை இவ்வளவு அவமானப்படுத்துற? அம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? இவ யாருடா? உன்னை எதிரியா நினைக்கிறவ, உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தவ, என் பிள்ளை என்கிட்ட இருந்து பறிக்க நினைச்சவ. இவ வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவ்வளவு தூரம் சொல்றேன். என் பேச்ச மதிக்காம எதுக்குடா இவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? அம்மா, அவளை காப்பாத்தி கூட்டு வந்தம்மா, அவ்வளவுதான். மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணல. டேய், நீ செத்தாலும் ஜெயிலுக்கு போனாலும் கவலை இல்லைன்னு நினைக்கிறவ இவ. எதுக்காகடா காப்பாத்தி இவளை கூட்டிட்டு வந்த? என் மனசுக்குள்ள ஈரமும் மனுஷத்தன்மையும் இருக்குமா, அதனாலதான் அவளை காப்பாத்தி கூட்டு வந்தேன். அதுக்காக உன்னை பழி வாங்கணும்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா, ஒரு நிமிஷமா. இவ ஒண்ணு எனக்கு தெரிஞ்சவ, விளையாட்டா செஞ்சதுக்கு என் வாழ்க்கையை கெடுக்க வந்தவ. எதுவுமே என் மனசு அந்த நேரத்துல நிக்கலமா. அந்த நேரத்துல அசோக் எப்படி அவளை கொலை பண்ண பார்த்தான் தெரியுமா? பெத்த தாயிட்ட கூட அந்த விஷயத்த சொல்ல முடியாதுமா. இவன்னு கிடையாது, இவ இடத்துல யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நான் காப்பாத்திருப்பேன். ஏன் என்ன ஜெயிலுக்கு அமிச்சாலும் ரம்யா அவளா இருந்தா கூட காப்பாத்திருப்பாமா. இங்க பாரு, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. சரி, இவளை காப்பாத்திட்ட. வரும்போதே இவளை ஊருக்குள்ள விட்டுட்டு நீ வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? எதுக்காக ஜோடி போட்டுக்கிட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க? அம்மா, இப்போ உங்க பிரச்சனை தான் என்ன? உன்கிட்ட எனக்கு பேச்சு கிடையாது. நான் என் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். டேய் வெற்றி, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன கட்டினவரை எப்பவுமே எனக்கு நியாயமா இருப்பாருடா. ஆனா இவ விஷயத்துல அவர் தாண்டா என்ன அவமானப்படுத்துறாரு. எவ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருந்தனோ அவளை கொண்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு தினம் தினம் அவ முகத்தை பார்த்து என்ன அவமானப்பட வச்சாரு. சரிடா, விடு, அது அவரோட குணம். டேய், நீ நான் பெத்த பிள்ளை இல்லையாடா? எப்பவும் சொல்லுவியே, அம்மா உனக்கு அப்புறம் தான் அம்மா எனக்கு எல்லாமேன்னு. டேய், நீ இந்த பெத்த தாயை அவமானப்படுத்தலாமா? டேய், வீட்ல எல்லாரும் இந்த வயசான தாயை அவமானப்படுத்துறது சரியாடா? கமலா, நான் எதுக்கு கமலா உன்னை அவமானப்படுத்த போறேன்? நான் என்ன சொல்ல வரேன் நீ புரிஞ்சுக்கலையே. இங்க பாருங்க, நான் என் புள்ள கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் அப்புறம் பதில் சொல்றேன்னு சொல்லி இருக்கேன். நான் என் மக கிட்ட பேசவா வேண்டாமா சொல்லுங்க. பேசு. நான் என்னடா தப்பு பண்ணேன்? எனக்கு வேற என்னடா இருக்கு? என் குடும்பம், என் புருஷன், பிள்ளைங்க, இவங்களை தாண்டி நான் என்னைக்காவது யோசனை பண்ணி இருக்கேனாடா? இந்த உலகத்துல உங்களை விட எனக்கு வேற யாருடா முக்கியம்? அப்படிப்பட்ட புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச இவ உனக்கு முக்கியம்? ஏண்டா, காலம் பூரா உங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, நான் உங்களுக்கு முக்கியமா தெரியலையாடா? வெற்றி, என்ன பேச்சையே காணோம்? அத்தை கரெக்டா தானே பேசிட்டு இருக்காங்க. உங்களதான் பதில் சொல்லுங்க. ஏய் சித்ரா, நீ பேசாமலே இருக்க மாட்டியா? நீ இந்த விஷயத்துல தலையிடாத, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் ஏங்க, அமைதியா இரு. எதுக்குங்க நான் வாய மூடணும்? இந்த வீட்ல இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி. அத்தைக்கு சப்போர்ட்டா பேச எனக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க. ஏன் அத்தைக்காக நான் பேசியே தீருவேன். வெற்றி, பதில் சொல்லுங்க. வெற்றி, எனக்கு இவ்வளவு பிடிக்கலடா.
எனக்கு இவன் மேல நம்பிக்கையே இல்ல. டேய், என்ன மயக்கி இவ கைக்குள்ள போட்டுக்கிட்டாடா? நான் இவளை வெறுத்த உடனே உங்க அப்பாவை சப்போர்ட்டுக்கு வர வச்சுட்டா. டேய், ஒரு நாள் என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிட மாட்டான்னு என்னடா நிச்சயம்? மா, நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாண்டி, நான் தான் பேசுறேன். உன் மேல இருந்த பாசெல்லாம் விலகி போனதுக்கு அப்புறம் தான் உன்னுடைய உண்மையான சுயரூபம் தெரிஞ்சது. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? சரிங்கம்மா, பேசுங்க. வேற யாரு? எங்க அம்மா தானே, பேசுங்க. ஏய், யாரடி அம்மா? ஒரு நாள் நான் உனக்கு அம்மாவே இல்ல. உன்னை நான் அப்படி கூப்பிட சொன்னதுக்கு இப்ப நான் ரொம்ப வெட்கப்படுறேன். போதும்டி, போதும். நீ என்கிட்ட போட்ட நாடகம்லாம் போதும். இனி நீ யாரோ நான் யாரோ. வெற்றி, இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா இவ உள்ள வரலன்னா அவர் வெளியில நிப்பேன்னு சொன்னாரு. அவர் பேச்ச நான் எப்படி மீற முடியும்? அதுக்காக தான் நான் அப்ப சரின்னு சொன்னேன். ஆனா இப்ப சரிங்க, அவளை வீட்டுக்குள்ள கூப்பிடலன்னா நீங்களும் அவ கூட சேர்ந்து வெளியில நிப்பீங்க. சரி, இந்த வீட்டுல யார் இருக்கலாம்னு நீங்க தீர்மானிக்கலாம். ஆனா நான் எங்க இருக்கணும்னு உங்களால தீர்மானிக்க முடியாது இல்லையா? என்னம்மா என்ன சொல்ற கமலா? நீங்க சொன்னதுதான் சொல்றேன். இவ இருக்கிற வீட்டை எனக்கு இருக்கவே பிடிக்கல. அவ இங்க இருக்கணும்னு தானே உங்களோட விருப்பம். இருந்துட்டு போட்டோம். ஆனா இனிமே நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். இது என்னுடைய வைராக்கியங்க. கமலா, என்ன பேசுற நீ? நீ இங்க இல்லாம வேற எங்க போவ? எனக்கு போக்கு இடம் இல்லன்னு தானே நீங்க உங்க இஷ்டப்படி எல்லாம் ஆடுறீங்க. என்னம்மா நீ? இவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சாலும் எனக்கு போக இடம் இல்ல, நான் அனாத. நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமால, ஆமா ஆமா, நான் அனாததான். எங்க 3 பிள்ளைங்களை பெத்தோம், நான் அனாததான். நான் முடிவு பண்ணிட்டேன், நல்லா விசாரிச்சுட்டேன். ஒரு நல்ல அநாத ஆசிரமத்துல என்ன சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இங்க உழைக்கிறது அங்க உழைச்சேன்னா எனக்கு புண்ணியமாவது சேரும். இவ இந்த வீட்டுல தான் இருக்க போறான்னா நான் அந்த அநாத ஆசிரமத்துக்கு போவேன். இவ இங்கதான் இருப்பான்னு நீங்க முடிவு பண்ணலாம். ஆனா இவ இருக்கிற வீட்டுல தான் வாழணும்னு என்ன யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. எனக்கு பிடிக்காத வீட்டுல இருந்து வெளியேறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. கமலா, ஐயோ என்னங்க என்னங்க? முடியாதுன்னு சொன்னா எங்க போகணும்னு தீர்மானம் என்கிட்ட இருக்கு. உன்னுடைய முடிவு என்ன? எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இருக்குடா. ஆனா எனக்கு இவ மேல நம்பிக்கை இல்லவே இல்ல. இவ எப்படி வேணாலும் மாறுவா, யார வேணாலும் மாத்துவா. இவ முந்தானியில முடிஞ்சுக்கிட்டு உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவ சொன்னான்றதுக்காக இவ பின்னாடி நான் போவேனா? என்னம்மா பேசுற நீ? நான் உன் மேல தப்பு சொல்லல. உன்னோட வயசு அப்படி. அதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் இந்த வீட்ல இருக்கணும்னா, உன்னை பெத்த அம்மா இந்த வீட்ல இருக்கணும்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி தரணும். என்னம்மா? இதோ நிக்கிறாளே, இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணுவ, இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுவ, என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்ப படாது பாடுபட்டவ. இவளை எக்காரணத்தை கொண்டு நீ பொண்டாட்டியை ஏத்துக்க கூடாது.
இவளை ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நிஜமா நீங்க தான் பேசுறீங்களா? ஆமாண்டி, நான் தான் பேசுறேன். இவ்வளவு ஒரு காலத்துலயும் உன் பொண்டாட்டியை ஏத்துக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு வெற்றி. என் தலை மேல சத்தியம் பண்ணுடா. சத்தியம் பண்ணாதான் நான் இந்த வீட்டுல இருப்பேன். சத்தியம் பண்ணலன்னா இப்பவே வெளியில போயிடுவேன். மா, நான் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் பேசல. ஆனா இப்ப நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறது என்னோட வாழ்க்கைய. நான் பேசிதான் ஆகணும். இது அவர் போட்ட தாலி, அதை பெருக்கி போட்டது நீங்க. இப்ப நீங்களே இந்த தாலிக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அந்த தாலிக்கு மதிப்பு கொடுத்திருந்தா இவனை சாட்சி கொண்டு ஏத்திருப்பியா? அவன் போட்ட தாலின்னு சொல்றியே, அவன் தாலி போட்ட கைக்கு விலக போட்டு அழகு பார்த்திருப்பியா? என்ன பண்ணலாம்? அம்மா, நான் நியாயத்தை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டது தப்புதான். ஆனா சாட்சி சொன்னது தப்பு இல்ல, நான் நம்புறேன். பாத்தியாடா, இதுதான்டா இவளோட லட்சணம். உனக்கு எதிராக சாட்சி சொன்னது சரின்னு சொல்லி வாதாடிட்டு இருக்கா. இவளை நான் ஏத்துக்கணுமா? அத்தை, என்னத்த இதெல்லாம்? நீங்க கோவமா இருக்கீங்க, அதுக்குன்னு இப்படி இல்லாம அத்தை. அப்புறம் பேசிக்கலாம் அத்தை. அதெல்லாம் முடியாது. எனக்கு இந்த நிமிஷம் முடிவு தெரிஞ்சாகணும். இவளை பொண்டாட்டியா ஏத்துக்க மாட்டேன்னு இவன் என் தலை மேல சத்தியம் பண்ணணும். அப்படி பண்ணல, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். அவ்வளவுதான். சொல்லுடா, நீ என் தலை மேல சத்தியம் பண்ண போறியா இல்லையா? பிள்ளையாரப்பா, தயவு செஞ்சு வெற்றியை சத்தியம் பண்ண வச்சிருப்பா. உனக்கு 108 தேங்காய் உடைச்சிடுறேன். என்னடா பேசாம நிக்கிற? உன்னையும் மயக்கி முந்தானையில கட்டிக்கிட்டாளா? என்னங்க, என்ன உங்க தம்பி இவ்ளோ யோசிக்கிறாரு? சட்டு புட்டுன்னு சத்தியம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அடியே, அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்காதா? நீ எதுக்கு இப்ப தூமம் போட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, நீ வாயை திறக்காம இருந்தா இந்த வீட்டுல பல பிரச்சனை சால்வ் ஆகும். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு ப்ளீஸ்ண்ணே. ஆமா, எப்ப பாரு என் வாய் மட்டும் அடிங்க, அங்க போய் பேச வேண்டியதானே? சொல்லுடா, இந்த நிமிஷம் என் தலை மேல சத்தியம் பண்ணணும். இல்ல நான் உடனே இந்த வீட்டுல இருந்து வெளியில போய் அநாத ஆசிரமத்துல சேர்ந்துருவேன். என்னடா என்ன சொல்ற? சத்தியம் பண்ண போறியா இல்லையா? நீ சத்தியம் பண்ண மாட்டல்ல? ஐயோ அத்தை, போகாதீங்க அத்தை. நாடகம். இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். ஐயோ அத்தை, கமலா, கமலா. அம்மா இருமா. இருந்து என்னடா பண்ண போறேன்?
உனக்கு நான் சத்தியம் தானே பண்ணணும்.